இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க? கெட் அவுட். போ சொல்லுப்பா. மீடியாக்காரங்களாம் வந்துக்கிறாங்க. மீடியாக்காரன் ஏதாவது கேட்பான். தங்கத்துறை உண்மையை சொல்றேன்னு ஏதாவது உளறி வைக்காது. பெயர் தங்கதுரை, வயது 51. கூட பிறந்த தங்கையை எரித்து கொலை செய்த குற்றத்திற்காக ஆயுள் தண்டனை பெற்று 5 வருடங்களாக சிறையில் உள்ளேன். +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற ஆசையோடு இருந்தேன். தம்பி 6லேருந்து 7 போனான். பொம்பளை புள்ள வேணும்னு 11 வருஷமாக அப்பாவும் அம்மாவும் கோயிலாக ஏறி வரமிருந்து பிறந்தவ தான் என் தங்கச்சி கோமதி. கோமதிக்கு 5 மாதம் இருக்கும். அப்போ தோட்டத்துக்கு போன அப்பாவும் அம்மாவும் கரண்ட் அடித்து இறந்துட்டாங்க. குழந்தை வாயில் பால் குடித்த கவிச்ச கூட போகலை. என் கையில் தூக்கி கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு சுமக்க ஆரம்பிச்சேன். முந்தி பிறந்தவன் நான், முதுநூல் தரித்தவன் நான், சங்கம் நான், சாதிக்கெல்லாம் மூத்த வீர ஜாம்புகன் நான். அடே வீர ஜாம்புகா என்று மங்களம் பாடி வெங்கல பறை எடுத்து கரத்தில் கொடுத்தார் சிவபெருமான். 8 திக்கும் 16 கோணமும் சென்று இரவென்றும் பகல் என்றும் பாராது பால் பொழிக பூமலர என்று வீர பறைசாற்றி வாடா என்றார். கட்டளையை ஏற்று மத யானை மீதேறி கம்மால தேசம் சென்றான் வீரஜாம்புகன். பூலோகத்திலே பூ உதிர, பிஞ்சுதிர, காயுதிர, கனி உதிர, 6 மாத பிண்டம் அதிந்துதிர, 5 தலை நாகனின் உடல் அழுகி விழ என்று பறைசாற்றினான் வீரஜாம்புகன். அதை கண்ட சிவபெருமான், அடே வீரஜாம்புகா, நான் சொன்னது ஒன்று, நீ செய்வது ஒன்றாக இருக்கிறதே, ஏனடா இப்படி என்று கேட்டார். ஐயனே, நீங்கள் சொன்னபடி செய்தால் உலகிலே பாவ புண்ணியங்களை அறிவதெப்படி என்று கேட்டான் வீரஜாம்புகன். அடே வீரஜாம்புகா, உலகிலே பாவ புண்ணியங்களை அறிய வழி இருக்கிறதா என்று கேட்டார் சிவபெருமான். இருக்கிறது சாமி என்று சொல்லி, தாயை அடித்தவனும் தந்தை சொல் மீறியவனும் தாரத்தை மதியாதவனும் பாலிலே நீரை கலந்தவனும் பசி என்று வந்தவரை பாராதிருந்தவனும் கோயிலை இடித்தவனும் கோயில் சொத்தை தின்றவனும் குளத்தை தூர்த்தவனும் கொள்ளை அடித்தவனும் கொலை செய்தவனுமாகிய மாபாவிகள் பாம்புக்குழி, பள்ளிக்குழி, அரணைக்குழி, அட்டைக்குழி என்னும் நரகத்திற்கே செல்வார்கள் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, புண்ணியம் செய்தார்க்கு ஏதடா கட்டளை என்று கேட்டார் சிவபெருமான். சொல்கிறேன் சுவாமி என்று சொல்லி, மாமரம் வைத்தவரும் பூமரம் வைத்தவரும் மயிலேற மதில் சுவர் கட்டியவரும் பசி என்று வந்தவர்க்கு பால் கொடுத்தவரும் தந்தை தாயை போற்றி வணங்கியவரும் தாரத்தை தரமுடன் நடத்தியவரும் பிறர் மனம் புண்படாதவாறு பார்த்தவருமாகிய தங்கள் அருள் பெற்ற புண்ணியவான்கள் மல்லை முல்லை மந்தாரி என்னும் மலர்களை கொண்டு வந்து தங்கள் பாதத்தில் சேர்ப்பார்கள் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, என் பாதத்திலே சேர்ப்பித்து என்னடா புண்ணியமாக போகிறது என்று கேட்டார் சிவபெருமான். இந்த மண்ணும் விண்ணும் ஆனவர் தாங்கள், புவியிலே விதியையும் விதி விலக்கையும் எழுதியவர் தாங்கள். இதோ விதி முடிந்து வந்திருக்கும், இவரின் பாவத்தை நீக்கி சொர்க்கத்தை அருள வேண்டும் சுவாமி என்றான். அடே வீரஜாம்புகா, பார் உலகிலே பாவ புண்ணியங்களுக்கு பரிகாரம் உண்டெனில் பார் உலகு முழுவதும் உனது எண்ணம் ஈடேறுக என்று வரம் கொடுத்தார் சிவபெருமான். வரத்தினை பெற்று வந்த வீர ஜாம்புவனாகிய நான் மண்ணை தோண்டி வழியை பிளந்து காலியே கதவை திற, அரிச்சந்திரா வழியை விடு, முன்னே எடுத்ததும் பின்னை எடு, பின்னே எடுத்ததும் முன்னை எடு என்று கூறி விதி முடிந்து வந்தவரை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் சுவாமி. ஐயா, கடைசியா முகம் பாக்குறவங்களாம் பார்த்துட்டு மண்ணு போடுங்க ஐயா. ஐயா, மண்ணு போட்டவங்க மறக்காம காசு போட்டுப்பாங்க ஐயா.
என்ன துரை சம்பந்தின்னு 100 ரூபா போட்டு போற? ஓஷோனா ரொம்ப பிடிக்குமா? என்ன சொல்றாரு? உலகத்துல பிறந்த எல்லாருமே சமம்னு சொல்றாரு. இந்த புக்லயுமா? காதல்னாலே எல்லாமே சமம் தானடா. இங்க போடுங்கடா. எனக்கு போடுங்கடா. இந்த வரேன். போடுறா. இந்த வருது பாரு. பண்ணே. தங்கமணி கூப்பிடுறா. டேய் தங்கமணி, அண்ணன் கூப்பிடுறாரா? டேய் தங்கமணி, கூப்பிடுறாருல வா. என்னவா? என்னடா பசங்களோட விளையாடி தெரிஞ்சிட்டு இருக்க? உன் தங்கச்சி என்னடானா சுடுகாட்டில் பாட்டு பாடுற பையனோட குழி காஞ்சிட்டு இருக்கா. உனக்கு எங்க இருக்குது? நம்ம சாதிக்குன்னு ஒரு அடையாளமும் கௌரவமும் இருக்கு. ஏண்டா 10வது ஒழுங்கா படிக்காம படிப்பை பாதிலே நிறுத்தின நீ கௌரவத்தை பற்றி பேசுறியா? இந்த சாதி சங்கம் கட்சி கொடி கோணத்தெல்லாம் தூக்கிட்டு நாளைக்கு என் வீட்டு பக்கம் வந்துடாத. வந்துட்டானுங்க வண்டி எடுத்துக்கிட்டு. விடுதாசி ஏதாவது பிரச்சனை நம்மக்கிட்ட தானே வரணும். அப்போ பார்த்துப்போம். சாம்பார் ஊத்தவா? ஊருக்குள்ள நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? இப்ப நான் சாப்பிடவா இல்ல கிளம்பவா? கோமதி என்கிட்ட முன்னாடியே சொல்லிடுச்சுண்ணா. நான் தான் உன்கிட்ட பொறுமையா சொல்லிக்கலான்னு. எப்போ? திருட்டு கல்யாணம் முடிஞ்ச பின்னாடியா? அவன் நல்ல பையன் தானே. நம்ம பையங்களை யாரும் நல்லவங்க இல்லையா? கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றதா இருந்தா அவன் பொண்டாட்டியா வாழ்ற, இல்லைன்னா சாகர வரைக்கும் அவன் தங்கச்சாவே இருந்துடுறேன்ன. அவங்க ஓட்டு இருந்தா வாழுவேன், எங்க ஓட்டு இருந்தா செத்துருவேன். அப்படித்தானே? ஐயோ இல்ல, நான் அப்படி சொல்லல. நான் சொல்ற வரைக்கும் அவங்களோட பழகிற பழக்கத்தை நிறுத்தி வை. அதை மீறினா அதை தாங்குற சக்தி எனக்கு இல்லை. உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணிட மாட்டேனா? இப்ப மட்டும் என்ன சந்தோஷப்படுத்துற மாதிரியா நடந்துக்கிறேன்? கோமதி கொஞ்சம் பொறுமையா இரு. அண்ணன்கிட்ட நான் பேசுறேன். வேணாம் இருக்கட்டும். ஏய் இங்க வா. படிச்சிருக்கோம், பணம் காசு கையில வச்சிருக்கோன்னு கண்ட ஜாதிக்காரங்கெல்லாம் கட்டி கொடுத்தா எப்படி? அதுக்கு ஒரு தரம் வேண்டாம்? கல்யாணத்துக்கு ஐயர் தான் வந்து மந்திரம் ஓதுவாரா இல்ல வீரஜாமான் கச்சேரி தானா? டேய் எடுப்பு என்ன? உன் தங்கச்சி பிள்ளை பெத்துட்டு வருவா, அதுக்கு நீ தாய் மாமன்னு மடியில உட்கார வச்சு மொட்டை அடிச்சு காது குத்துவ. அதுக்கு நாங்க சீர் செய்யணுமா? ஏய் நீ பண்ற பிச்சை சீர்ல தான் உறவு இருக்குன்னா உன் உறவு மசுரே வேணாங்கற. நான் பங்காளி, உன் தங்கச்சி நான் பள்ளி கொடுக்க முடிவு பண்ணிட்டு போல. ஏய் என்ன மிரட்டறியா? அப்படிதானே மிரட்டுவான். தலைவர் பேசுறாரு. இந்த மாமா பேசு. ஐயா, ஜாதி சனத்தை ஒதுக்கிட்டு உன்னால நிம்மதியா ஊர்ல வாழ முடியாது. எவனாவது ஒருத்தன் உணர்ச்சி வசப்பட்டு வெட்டி போட்டு போயிட்டானா அப்புறம் மீடியா கீடியானே ஏன் தலைதான் உருளும். நீ பாட்டுக்கு 16ஆம் நாள் காரியம் முடிச்சுட்டு வயலுக்கு போயிடுவ. வெட்டினவன் ஜெயிலுக்கு போயிடுவான். இதெல்லாம் தேவையா? எல்லாத்தையும் நிறுத்திட்டு பொம்பளை பிள்ளைய 4 தட்டு தட்டி வீட்டுல அடைச்சு வை. எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் நானே நம்ம ஜாதியில எவனையாவது பார்த்து கட்டி வைக்கிறேன்.
கட்சி பதவியை காப்பாற்றிக்கிறக்காக ஏதோ ஜாதியை காப்பாற்ற வந்த கடவுள் மாதிரி வந்து பேசினானுங்க. நம்ம சாதியிலேயே எவனாவது ஒருத்தனை என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னானுங்க. இதை அவன் பேத்திக்கு பண்ணுவானா? என் தங்கச்சியோட சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு இந்த ஜாதி கட்சி இதெல்லாம் எதுவுமே வேணாட்டு தான் நான் இருந்தேன். நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஊருக்குள்ள சாமிங்கிற பேரில் எதுக்கு 4 சில நின்றுட்டு இருக்குது. அவன் நம்ம பிள்ளைய தாலி கட்டிட்டு கூட்டிட்டு போறான்னு நினைக்கிறியா? நம்ம பரம்பரை பெருமையை தரன்னு இழுத்துட்டு போய் நடுத்தருல நிப்பாட்ட பாக்குறான். புரியுதா? கோமதிக்கு வேற இடத்துல கல்யாணம் பண்ணிடலான் இருக்கேன். நீங்க கேள்விப்படாத ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். இங்க பாரு தங்கதுரை, உனக்கு நிலபலம் எல்லாம் இருக்கு, சட்டப்படி கோமதிக்கு அதுல பங்கு இருக்கு. இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சு, அப்புறம் அந்த சொத்து அவனுக்கு போய் சேர்ந்துடும். நாளைக்கு உனக்கு ஜெபமா வயல்ல வந்து நிப்பான் பாத்துக்க. அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, நாளைக்கு இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு காப்பி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் பாத்துக்க. இங்க பாரு தங்கதோர, பிள்ளைங்க ஆசைப்படுறதுன்னு சொல்லிட்டு தேர இழுத்து தெருவில் விட்டுறாத. ஏம்பா, ஊர்ல பெரிய தலைக்கட்டு, நீயே இப்படி தப்பு பண்ண எப்படி? கொலை பெருமை தெரியாம ஊர் மேயறவள பெத்த பிள்ளையா இருந்தாலும் வெட்டி எரியணும். இப்படி ஊர் வாயில உழுவுறதுக்கு பேசாம தூக்கு போட்டு செத்தரலாம். நீ எல்லாம் வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துல விழுந்து சாகலாம்ல. உன் தங்கச்சிக்கு எந்த சாதி பயில வேணா கட்டி வை, ஆனா அவ வகுத்துல நம்ம சாதி புள்ள தான் வளரணும். யார பார்த்து என்ன பேச்சு? கண்ட ஜாதி பயலுக்காக நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டு சாகுதுல. ஐயோ, என்னன்னு ரொம்ப வலிக்குதா? இதெல்லாம் நமக்கு தேவையாடா? நம்ம சந்தோஷத்துல குறுக்க நிக்க யாருன்னு இவனுங்க? இந்த சாதி சனம் கட்சி இதெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன செஞ்சிருச்சு? நேற்று வரைக்கும் என்கிட்ட கைகட்டி கூலி வாங்கினவன் உங்களால தான் வீட்டில் அடுப்பெரியுதுன்னு சொன்னவனெல்லாம் இன்னைக்கு என்னை பார்த்து கேட்குறான்டா, உன் தங்கச்சிக்கு என்ன உசுரை விட்டுலான்னு தோணு. இவனுக்கெல்லாம் நீ என்ன பயப்படுற? மற்ற சாதிக்காரங்க கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம், அரசியல் பண்ணலாம், பணம் சம்பாதிக்கலாம், ஆனால் கல்யாணம் மட்டும் பண்ணிக்கூடாது. என்ன நியாயம் இது? நம்ம தங்கச்சினே இப்படி ஊர் வாயில உழுவுறதுக்கு பேசாம தூக்கு போட்டு செத்தரலாம். உன் தங்கச்சிக்கு எந்த சாதி பயில வேணா கட்டி வை, ஆனா அவ வகுத்துல நம்ம சாதி புள்ள தான் வளரணும். அப்படி ஏதாச்சும் நடந்துச்சு, நாளைக்கு இப்படி நடு வீட்டுல உட்கார வச்சு உனக்கு காப்பி தண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் பாத்துக்க. அண்ணா, என்னண்ணா கொஞ்சம் பாலாவது குடி. இந்த சாதியில தான் பிறக்கணும்னு நீயும் நானும் நினைச்சோமா? இல்ல நம்மளாம் அண்ணன் தங்கச்சியா பிறக்கணும்னு நாம ஆசைப்பட்டோமா? ஆனா அவன் கூட வாழணும்னு நான் ஆசைப்பட்டேன. அந்த ஆசைக்கு நான் பிறந்த சாதி தான் குறுக்க நிக்குதுன்னா அந்த சாதியே எனக்கு வேணான்னா. ஆனா என் கூட பிறந்தவங்களுக்கு என் ஆசை பிடிக்கலன்னா அந்த காதலே எனக்கு வேண்டான்னா. கூடவே உன் தங்கச்சியாவே இருந்துற. நீ மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குட்டியாவா இருக்க? நாம சந்தோஷமா தானே இருக்கோம். ஐயா வரன்னு இருக்காரு. நீ வரலையா? நீயே பேசிட்டு வா.
நீ போ. சரி. ஐயா, 2 பேரும் படித்த பிள்ளைங்க. அவங்களுக்கு கருத்து சொல்கிற அளவுக்கு எனக்கு புத்தி பத்தாது. நீங்கள் தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். பிறந்ததுலேருந்து இங்கே நல்லது கெட்டதுன்னா ஊருக்குள்ளே ஒன்று மண்ணா தான் இருக்கும். நம்மால் ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது. அவ்வளோதான் சாமி. ஆனால் அதை விட என் தங்கச்சியோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம். இந்த சாதிக்கார பசங்களோட சேர்ந்து வாழ முடியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் எங்காவது போய் சந்தோஷமா இருங்க தம்பி. என்ன சார் சொல்கிறீங்க? உசுருக்கு பயந்து ஊர் விட்டு போக சொல்கிறீங்களா? அவள் ஒரு நாள் சொன்னா சார், நான் அழுதா என் கண்ணீர் காயத்துக்குள்ளே என் அண்ணன் முகத்தை பார்க்கணுன்னு. அதுக்காக தான் சார் இங்கேயே வீடு கட்டினேன். தப்பா சார்? எல்லாத்தையும் விட்டுட்டு ஊருக்கு போனால் 10 வருஷம் இதுக்கா சார் காத்திருந்தேன். நல்லா வாழணுன்னு தான் தம்பி சொல்கிறேன். 2 ஜாதிக்காரனும் வெட்டுவன் குத்துவன்னு நிற்பானுங்க, ஊரை கொளுத்துவானுங்க, பெற்றவங்க முன்னாடியே பிள்ளைகளை வெட்டி போட்டுருவானுங்க. ஊரில் விளையிற சாவுக்கெல்லாம் பாட்டு பாடுற உங்கள் அப்பா உங்கள் காதலால் எந்த சாவும் விளந்துடக்கூடாதுன்னு தினம் செத்துட்டு இருக்கான்ப்பா. இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்வீங்களோ கஷ்டப்படுவீங்களோ அது எனக்கு தெரியாது தம்பி. ஆனால் உசுரோடு இருக்கணும் இல்லை? வா போலாம். எங்கள் கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல சார். கோமதியை தூரமாக இருந்தே பார்த்துக்கிட்டு இந்த ஊர்லேயே இருந்துடுறேன் சார். அப்புறம் ஏன் நீங்களே உங்க தங்கச்சியை தீ வச்சு எரிச்சிங்க? கோமதி, 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 எங்கடா இருக்க? கோமதி, 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 என்னாச்சுடா? கோமதி, கோமதி, என்னாச்சுடா? அடுத்த சாதைக்கார கூட நீ வாழ நினைச்சாப்பவே அண்ணனாவது அப்படாவது. இப்ப நீ வெறும் பொம்பளை தான் எனக்கு. நம்ம சாதியில ஆம்பளையே இல்லையா? ஏன் என்னைய பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? எவன்டா ஆம்பளை? நல்ல சாதி ஆம்பளைனா ஒரு பொண்ணை கண் கலங்க விட மாட்டோம்.
இப்படி கஷ்டப்படுத்தவும் மாட்டான். இப்ப வரைக்கும் அவன் விரல் நகம் கூட என் மேல பட்டதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் தானே நல்ல சாதி அவள. என்ன பேச விட்டு பாத்துக்கிட்டு இருக்க? அடுத்து எரின